வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு இயற்கையாக தான் இருக்கோம். பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக காய் மாம்பழம், கல்லாம காய், அடரா சூப்பர் சுவையாக இருக்கும். நம்மளே இந்த காயை பிடிங்கிட்டு போய் உப்பு மிளகாப்பொடி நச்சு இதை கட் பண்ணி அடித்தோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மாங்காய் அப்படியே இயற்கையாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த இடம் எங்கே இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னால் நீங்களும் வந்துடுவீங்க. வாங்க அடுத்த மாங்காயை போய் பார்ப்போம். பார்த்தீங்களா நண்பர்களே, அண்ணன் தம்பி 2 பேரும் இணை பிரியாத நண்பராக இருக்காங்க. அண்ணன் தம்பியா புருஷி முண்டாட்டி அவங்க 2 பேரும் தெரியலையே. டேய் சொல்லுங்கடா, நீங்கள் 2 அண்ணன் தம்பியா இல்லை புருஷி முண்டாட்டியாடா? சொல்லுங்கடா, இல்லை சகோதரிகளா? என்ன நண்பர்களே பேச மாட்டுறாங்க? ஒருவேளை ஊமையாக இருப்பாங்களோ? வாங்க அடுத்ததை பார்ப்போம். நண்பர்களே, ஒருத்தன் கோவத்தில் தனியாகத்தே நான் தொங்குவேன்னு தொங்கிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், தனியாக தொங்குறேன் பாருங்க. ஆஹா அடிக்கிறேன். ஆச்சா, ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இவனை சாப்பிட்டா எப்படி இருக்கு நம்மள? சுவையாக இருக்குமா? அப்படியே பிடுங்கி சாப்பிட்றோட இதில் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கேன்? ஆடா பாவிலாம், அப்பா கடிக்க முடியல நண்பர்களே. பாருங்க, என்ன நம்மள கடிக்க முடியல, பெரிய விளைஞ்ச காயாக இருக்கு. நம்பல செம்ம டேஸ்ட்டு, உண்மையிலேயே தரமான டேஸ்ட்டு. பிடிக்காச்சு இதாங்க இயற்கையான காய்ங்க, அருமையாக இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு. நண்பா உனக்கு தரமாக இருக்கு நண்பல. இது எந்த இடம்டா சொல்ல மாட்டேன், இடத்த சொல்லவே மாட்டேன், சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் திங்கிறது திருடி தின்றா ருசி எதுங்க, அதுதானே கணக்கு. டேய் பாண்டா, உண்மையிலே 1 கோடி ரூபா கொடுத்தா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது, வாங்கி சாப்பிட முடியாது. வாங்க வேறு காய் போய் பார்ப்போம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா குளிக்கிறது ஸ்விம்மிங் பூல் தொட்டி. அது ஸ்விம்மிங் பூல் தொட்டி பாருங்கள், போய்கிட்டு இருக்க மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் தண்ணி இல்லை நண்பர்களே, கரண்ட் இல்லாமல் போச்சு. இல்லைன்னா இன்றைக்கி தண்ணி வந்துச்சு நண்பர்களே. அந்த வடிது பாருங்களே சார், ஆஹா வந்துருச்சுண்ணே. ஓகே இன்றைக்கி குளியல் தான் இருக்குது. நன்றியா, சரியான குளியல் நண்பர்களே. பார்த்தீங்களா, அந்த இடத்த எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. நான் என்னத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். அப்பா இங்கே வருங்க. அடுத்து இதுக்கு பேர் தான் காசா காய். இந்த பழத்துக்கு பேர் காசா காய். இது பழுத்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வருங்க, காசா காய் சூப்பர் மாம்பழம் நண்பர்களே. இதுக்கு பேர் காசா காய். கொத்தாக தொங்குது. இங்கே பாருங்க, இவன் தனியாக தொங்குறேன், அங்கே ஒருத்தன் தொங்குற மாதிரி. அடலாம் சரியான மாம்பழம். இங்கே பாருங்க, இது பாருங்க, இவனும் தனியாக தொங்குறேன். கோவத்தில் தான் தொங்குறேன். பூரா ஒருத்தன் பூரா கோவத்தில் தனித்தனியாக தொங்குறாங்க. ஓகேடா பாய்டா. வேறு என்ன இருக்குது? எங்கே இருக்குது? எங்கடா இருக்கீங்க? அடுத்து என்னது? அடுத்து சப்போட்டா இருக்குது நண்பர்களே. வாங்க அங்கே போவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா அடுத்து சப்போட்டா மாம்பழம். இங்கே பாருங்க, நான் சும்மா சொல்ல பாருங்கள், அதான் சப்போட்டா. இதுக்கு பேர் சப்போட்டா பாருங்கள். அது பார்த்தது கல்லாமக்காய், அதுக்கடுத்து காசாக்காய், இது சப்போட்டா. இது சூப்பராக இருக்கும். பழுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் பிடிங்கிட்டு போய் நம்ம வீட்டில் பழுக்க வச்சு திண்டு குமிக்கிறான். ஓகே நண்பர்களே, அடுத்து என்னது? இங்கே பாருங்கள், அது கொத்தாக தொங்குது நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, கொத்தாக தொங்குது. இங்கே பாருங்க, ரே என் கண்ணே நீ உறங்கு, ரே தூங்குடா, நல்லா தோராட்டிட்டு ஆடா. ரே தூங்கு. வாங்க அடுத்து போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குது நண்பர்களே. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது சப்போட்டா காய் மாதிரி இருக்குது, சப்போட்டா மாதிரி இருக்குது. இது ஒரு வித்தியாசமான இலைகளை பாருங்களேன். இலைகளே பொடி இலையாக இருக்குது. மற்ற இலையெல்லாம் பாருங்கள், மற்ற மரத்த இலையெல்லாம் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இலை பொடி இலையாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது உண்மையிலேயே. மற்ற இலையெல்லாம் பாருங்கள், இந்த மரத்து இலையை பாருங்கள்,
இது பாருங்க, இந்த இலை வந்து எவ்வளோ அகலமாகவும் நீட்டாகவும் இருக்குது. இது வந்து பாருங்க சின்ன இலையாக இருக்குது பாருங்க. இதுதான் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆஹா இதுதான் என் பழம், தரமான பழம் நண்பர்களே. ஆஹா அது பழம் தான் நினைக்கிறீங்க, அது பிடிங்கிடுவோம் நண்பர்களே. அந்த பழத்தை பிடிங்கியாச்சு. பழம் இல்லை, நல்லா வீட்டில் போய் ஒரு 2 நாள் பழுக்க வச்சோம்னா பழுது சும்மா தமனா மாதிரி, நடிகை தமனா இருக்காங்க பாருங்க, அவங்கள மாதிரி பழன்னு வந்துடும். நக்கி திங்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. பால் வடியுதா, பால் வடியுது பாருங்க பாருங்க. இப்போ தான் பிடுங்கினேன், பிடிங்கி 2 நிமிஷம் கூட இல்லைங்க பாருங்க. நம்புங்க சூப்பராக இருக்கும். பழுக்க வச்சு தின்னோம்டா, கடிச்சு தின்னோம்னா இதனுடைய ட்விஸ்ட்டு இதனுடைய டேஸ்ட்டு ருசியுமே உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். வாங்க அடுத்த மாங்காய் பிடிக்கும், ஆட்டையை போடுவோம். திருடி திண்டா ருசி அதிகம் உனக்கு தானே புரியும், வாடி பொட்டை புல்ல. ஐயோ படிக்கூட பாட அங்கே அடுத்த பார்ப்போம் வாங்க நண்பர்களே. அடுத்து திரிசா ஒன்று தொங்குறியான் பாருங்க, திரிசா மாதிரியே இருக்க பாருங்க. அடடா இதையும் பிடிக்கிடுவோம். ஆடி இங்கே பாருங்க, பால் வடியுது பாருங்க நண்பர்களே. இங்கே பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டேறீங்க. இங்கே பாருங்க பால் வடியுது பாருங்க. அடாடாடாடா, இது மட்டும் வாயில் மட்டும் படித்து புண்ணு வந்துடும், உண்மையிலே புண்ணு வந்துடும் நண்பர்களே. ஆஹா இவன் நல்லா தெரியா, இவன் வேணாம், நல்லா விளைஞ்சகாயை போடுங்கனாதே சூப்பராக இருக்கும். வாங்க நண்பர்களே, அடுத்து என்ன திருடலான்னு போய் பார்ப்போம். எவ்வளவு திருடியாச்சு வெளியே சொல்லக்கூடாது நண்பர்களே, நீங்கள் நீ காட்டி கொடுத்துறாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த வர்றேன், அடுத்து போய் இன்னும் பிடிவும் நண்பர்களே. ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாத்துக்குடி தொங்குது வருங்க வருங்க. சாத்துக்குடி இது தெரியா நண்பர்களே, சாத்துக்குடி. ஆஹா இது பிடுங்க முடியாது நம்மளை, எட்டலை நண்பர்களே, எனக்கு எட்ட மாட்டேது. எனக்கு எட்டாத காரணத்தினால சாத்துக்குடி பிடுங்க முடியலை நண்பர்களே. பாருங்கள் முருங்கைக்கீரையை பாருங்கள், இயற்கையான முருங்கைக்கீரை. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு முருங்கைக்கீரை, முருங்கை மரம், அருமையான மரம். அப்பப்பா வேறு என்ன இருக்குது, காய் பாருங்கள் தொங்குது நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, தொங்குது நண்பர்களே. எதை பிடுங்கிறது எதை திங்கிறது நண்பர்களே. ஆஹா இவன் என்ன தனியாக தொங்குறான் நண்பர்களே, இவன் வந்து ரொம்ப கோவத்தில் தனியாக தொங்குறான். இவனையும் பிடிக்கிற வேண்டியதான், நீ எதுக்குள்ள தனியாக தொங்குற, வாடா வாடா வாடா. வடிதா பாருங்கள் எப்படி, நம்ப மாட்டேறீங்க. நல்லா விளைஞ்சாய அப்படி வந்து பழுத்த சூப்பராக இருக்கும். இந்த இவனு தனியாக தொங்குறான். வேணா ரெடா ரே நீ தொங்குடா, வேணாம்டா, இவன் அழுதுருக்கான். நம்ம வேலையை பார்ப்போம் போல. வாங்க பாருங்கள், எதுங்க எங்கிட்டு போனால் ஃபுல்லாக மாங்க தான் பாருங்கள். எங்கிட்டு தொங்குவே வேறு தனியாக தொங்குறியான் பாருங்கள். எங்கே பாருங்க போனேன். ஓகே நண்பர்களே, நல்ல ஒரு இடத்துக்கு வந்தோம், இயற்கையான இடத்த பார்த்தோம், சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்து போய் குளிக்க போகிறேன் நண்பர்களே. குளிக்கிற வீடியோ தரமாக அப்லோட் பண்ணுவோம், தரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இயற்கையை யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணலைன்னா பரவாயில்ல, அசிங்கமாக கூட திட்டிவிட்டு போங்க, கோவப்பட மாட்டேன். நம்ம 2 தம்பிகளை பார்த்தீங்களா, நல்லா பயிலுக்கு 2 பேருமே. ஆனால் வீடியோக்களை காட்ட மாட்டேன், ஏன்னா காட்டப்படாது. இது நைட்டு வந்தாங்க நான் பொட்டி தூங்கிக்கிறான் போல. வேறு என்ன விசேஷம் ஒன்றும் தெரியல. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மிசமணி. அன்பு நண்பர்கள், தம்பியோட வந்தேன், நல்லா ஆட்டையை போட்டாச்சு வாங்கலை, யார்ட்டையும் சொல்ல வேணாம் ஓகேங்களா. திருடி திண்டா ருசி அதிகம்னு பழமொழியாக இருக்குது, அதை நம்ம நிலையை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, நம்ம ரொம்ப நேரம் பேசக்கூடாது, கடுப்பாயிருவீங்க நீங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய எந்த இடம் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் வந்துடுவீங்க. வந்தாலும் பரவாயில்ல, பிடுங்கினாலும் பரவாயில்ல, ஓனர்கிட்ட மாட்டி விட்ருவீங்க. அதனால் வந்து மற்ற வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க முடியும். உங்களுடைய மதுரை மிசமணி அன்பு நண்பர்கள், வணக்கம், நன்றி, வணக்கம், பாய். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரூன்னு வண்டி விடுங்க. பாய்.